பாரதிய காணுமே. பாட்டி 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 சொல்றத கேளுங்க பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி பாட்டி மித்ரா பாட்டி வேணா பேசாம இரு. பாட்டி பாட்டி ப்ளீஸ் நான் இத எல்லார்கிட்டயும் சொல்லத போறேன். பாட்டி 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 மித்ரா என்ன பண்ற மித்ரா? திரும்பவும் நீ தப்பு தான் பண்ற. சுதாகர், நீயும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. இது கொஞ்சம் கூட சரியில்லப்பா. 2 பேரும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் இந்த உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன். யாரும் என்ன தடுக்க முடியாது. ஷோ வேண்டாம் பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ் வேண்டாம் பாட்டி. அது இல்லாம என்னால இருக்க முடியாது. பாட்டி பாட்டி ப்ளீஸ் ப்ளீஸ் பாட்டி புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. இந்த 5 வருஷமா கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கோம். கடைசி நேரத்துல வந்து இப்படி பிரச்சனை பண்ணிடாதீங்க பாட்டி. பாரதி எப்படியாவது இங்க இருந்து போக வச்சிருங்க. ஆதியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். பாட்டி சொன்னா கேளுங்க பாட்டி. இங்க பாரு ப்ளீஸ் பாட்டி. இப்படி எல்லாம் பண்ணி என் மனச மாத்திரலான்னு பகல் கனவு காணாத. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இதுக்கு மேல இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். இது தப்பான கல்யாணம் மித்ரா. எந்த சூழ்நிலையிலயும் இது நடக்கவே கூடாது. நீ முதல்ல என் காலை விடு. இங்க பாரு, நீ என்ன கெஞ்சினாலும் சரி, எப்படி கெஞ்சினாலும் சரி, நீ சொல்றத நான் கேட்க போறது இல்ல. பாட்டி வேண்டாம் பாட்டி ப்ளீஸ் பாட்டி சொன்னா கேளுங்க. நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்காக உங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்தேன். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏ, நீ என்ன சொன்ன? உங்களுக்கு மயக்கம் வந்துச்சுல, அது இயற்கையா வந்ததெல்லாம் இல்ல, நான் கொடுத்த மாத்திரையால வந்தது. எனக்கு அந்த பாரதியோட ஆட்டத்தை நிறுத்தணும். கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்குதான் எனக்கு வேற வழி இல்லாம உங்களை வச்சு பிளான் பண்ண. போச்சு, எல்லாம் போச்சு. பெரிய பிரச்சனை மாட்டிக்க போறோம் மித்ரா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. மேடம், அண்ணா அண்ணா யாரோ வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க பாட்டி, நம்ம கடையில தள்ளிடலாம். என்ன பண்ணிட்டு இருக்க மித்ரா? ப்ளீஸ்ண்ணா, இதுக்கெல்லாம் டைம் இல்ல. வாங்கண்ணா, பாட்டி யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். வாங்க. ராஜேஸ்வரி மேடம் இருக்காங்களா? ஏய், இப்ப எதுக்கு அவங்கள தேடுற? அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ரொம்ப நேரமா அவங்கள தேடிட்டு இருக்கேன். ஆனா மண்டபத்துல எங்கேயும் காணோம். அதான் எங்க இருக்காங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நீ என்ன சொன்னாலும் பாட்டி கேட்க போறதில்ல. டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புற வழியை பாரு. பாட்டி உங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை. உங்ககிட்ட பேச மாட்டாங்க. முதல்ல நீ வெளியே போ. போக முடியாது. ஏய் பாரதி, என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னால சும்மாவே இருக்க முடியாதா? ஒழுங்கு மரியாதை போயிடு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இருங்க, எதுக்கு அண்ணன் தங்கச்சி இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் ராஜேஸ்வரி மேடத்தை பார்க்கணும்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு இப்படி குதிக்கிறீங்க? அம்மா தாயே, உன்னை எந்த பிரச்சனையும் பண்ண வரல. பாட்டி இங்க இல்ல, வெளியே தான் இருக்காங்க. போய் தேடி பாக்குறியா? வெளியே போ. வெளியே போ. பாரதி, சொல்லுங்க சார். நான் உங்க முன்னாடி நிக்கிறது கூட கவனிக்காம அப்படி எதை தேடி போறீங்க? சாரி சார்,
நீங்க வந்ததை கவனிக்கல. ராஜேஸ்வரி மேடத்தை காணோம். அவங்கள தான் தேடிட்டு இருக்கேன். அவங்கள நீங்கள் எதுக்கு தேடுறீங்க? மித்ராவை பற்றின ஆதாரம் ஏதாவது கிடச்சிருக்கா? அதை சொல்கிறதுக்கு தான் தேடிட்டு இருக்கீங்களா? துரை உயிரோட இருக்கிற விஷயத்த இவர்கிட்ட சொல்லலாமா? அப்படியே சொன்னாலும் ஆதி இதை நம்புவாரான்னு தெரியலையே. மித்ரா, ஆனந்த், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஐயோ ப்ளீஸ் இங்க இருந்து போங்க. முடியாது மித்ரா. உங்ககிட்ட பேசாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ப்ளீஸ் மித்ரா, நான் சொல்றது கேளு. ஐயோ ஆனந்த், உங்களுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. போங்க. ஏய் மித்ரா, மித்ரா. பாரதி, நான் உங்ககிட்ட மித்ராவை பற்றின ஆதாரம் கிடச்சிருக்கான்னு கேட்டேன். நீங்கள் பதில் சொல்லாமல் எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா? ஐயோ சார், அப்படிலாம் நான் பண்ணுவேனா சார்? அப்படி நான் ஒரு விஷயத்த மறைச்சேன்னா அது உங்க நல்லதுக்காக மட்டும்தான் சார். ஆனா ஒரு விஷயம் சார், அந்த மித்ரா நல்லவ கிடையாது. அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் தெரிய வரும். இந்த மித்ரா எவ்வளவு சொன்னாலும் ஏன் என் காதலை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா? ஏதாவது பண்ணி ஆகணும். அவளை அப்படியே விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? அதேதான். டேய் மித்ரா, நான் சொல்றதை கேட்கறது கூட தயாரா இல்லை. இதுக்கு மேல மயிலே இறங்க போடுன்னு மித்ராவை கெஞ்சறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம பிளான் பியை ஆக்டிவேட் பண்ணிட வேண்டியதான். நீ நம்ம ஆளுங்களோட ரெடியா இருந்துக்கோ. நான் எப்போ வேணா ஃபோன் பண்ணுவேன். நீ உடனே அவங்கள கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்துரு. மித்ராக்கு நான் யாருன்னு காட்டியே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, நான் மித்ராவை விட மாட்டேன். ஹலோ பாரதி மேடம், நான் நர்ஸு பேசுறேன். சொல்லுங்க சிஸ்டர். பாரதி மேடம் அவங்க கண் முழிச்சிட்டாங்க. அதை சொல்ல தான் கால் பண்ணேன். தேங்க் காட். நான் உங்ககிட்ட பேச முடியுமா? இதோ இங்கே தான் இருக்காங்க, கொடுக்குறேன் மேடம். இந்தாங்க, பாரதி மேடம் பேசணுமா? பாரதி மேடம். பிரியா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். அதை விடுங்க. துரையை நீங்க மீட் பண்ணீங்களா? இல்ல பிரியா, ஆனா கண்டிப்பா துரை எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன்.